ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னே நிறைய டைப்ஸ் ஆஃப் மேகி, நூடுல்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா கொரியன் பிபிக்யூ சிக்கன். நம்ம நார்மலாக சாப்பிட்ற மேகியில் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பேக்கெட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு பேக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா மேகியுமே பண்ணுற மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் வந்து நான் ஊற்றிருக்கேன். ஸோ வாட்டர் நல்லா கொதித்து வரட்டும். எத்தனை பேர் இந்த மேகி வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டு தான் போடுவேன். எனக்கு அப்படி பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற நியூ பிராண்டு அப்படின்றதுனால அப்படியே வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொதித்து வரட்டும். அந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் லைட்டாக அப்படியே அதை உடச்சி விட்டுக்கிறேன் வேகிறதுக்காக. நம்ம வந்து மேகி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணிவிட்டா ஒரு மாதிரி ஊறி போய் சொதன்னு ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டரை மட்டும் நான் தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் பேக் தான். இது ஆக்சுவலி சில்லின்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. அதோட ஸ்மெல்லே எப்படி இருந்தாலும் நெடி ஏறுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையுமே வந்து பேக்கை வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நெடி ஏறுற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. எப்படி தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நான் வந்து நார்மலாக காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் லெவலில் வந்து நான் காரம் சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 3% வந்து கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க. ஸோ ஆக்சுவலி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். அவங்க வந்து 1 ஸ்பூன் தான் சாப்பிட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு இது காரமாக இருந்தது. இதை வந்து எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், நான் காரம் வந்து விரும்பி சாப்பிடுவேன், ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கும் காரத்துக்கும் ஆகவே ஆகாது அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். வேஸ்ட் ஆஃப் மணி தான். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து காரம் இருந்தது. சாப்பிடும் போது கூட தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸ்பைசி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து இது 20% இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.